சார் நீங்க மியூட் போட்டிக்கிறீங்க சார். வாய்ஸ் கேக்குது இல்ல வாய்ஸ் கிளியரா இப்ப? சார்? மியூட் போட்டிக்கல நீங்க ஃபர்ஸ்ட். ரைட் 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 கவனிக்கல. சரி. என்ன விஷயம்னு சொன்னால் தேர்ச்சி மட்டம் 1.8. அப்ப தேர்ச்சி மட்டம் 1.8 ஊடாக நாங்க என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் உற்பத்தி சாத்திய வலை பிபிசி. இந்த பிபிசியின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அமைய செலவு உண்ட நடத்தையை விளக்க போறோம். என்ன செய்ய போறோம்? அமைய செலவு உண்ட நடத்தையை விளக்க போறோம். சரியா? அந்த 1.8 ஊடாக. சரி, 1.8 ஊடாக உற்பத்தி சாத்திய வலையின் அடிப்படையில பிபிசியின் அடிப்படையில அமைய செலவு நடத்தி விளக்க போறோம். சரி, அப்ப உற்பத்தி சாத்திய வலைக்கு வந்து வேறு 2 பேர்கள் சொல்லி அழைக்கலாம். என்ன? உற்பத்தி இயல்தகவு எல்லை அல்லது உற்பத்தி இயல்தகவு வரம்பு அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி இயல்தகவு எல்லை அல்லது உற்பத்தி இயல்தகவு வரம்பு அப்படின்னும் சொல்லலாம். சரியா? அப்ப நாங்க முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா உற்பத்தி சாத்திய வலைண்டா என்ன, பிபிசின்னு சொன்னா என்ன அப்படின்றத முதலாவது நீங்க என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி சாத்திய வலைண்டா என்னன்றத முதலாவது உள்வாங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப உற்பத்தி சாத்திய வலை அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில பொருளாதாரம் ஒன்றுள்ள சகல வளங்களையும், சரியா, அப்ப சகல வளங்களையும் நிலையான தொழில்நுட்பத்தின் கீழே பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடன், சரியா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். அந்த உற்பத்தி சாத்திய வலைன்னு சொன்னா இதுதான், இந்த கன்செப்ட் தான். இந்த கன்செப்ட் அடிப்படையில தான் நாங்க உற்பத்தி சாத்திய வலையை வந்து வரையும். உற்பத்தி சாத்திய வலைன்னா இத்தனை விஷயம் என்னது? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில பொருளாதாரம் உள்ள சகல வளங்கள். அப்ப சகல வளங்கள்னா என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை, என்னது உற்பத்தி வளங்களே இருக்கிறதான அந்த வளங்களை வந்து நிலையான தொழில்நுட்பத்தின் கீழே பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடனும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய 2 பொருட்கள். இதங்கனைமை 2 பொருட்கள். 2 பொருட்கள். இந்த 2 பொருட்கள் உத்தம உற்பத்தி செய்யும். உத்தமன்னு சொன்னா இவ்வளவுதான். ரைட். அதாவது வளங்களை வந்து பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடனும் பயன்படுத்தினா இவ்வளவுதான் எங்களுக்கு வந்து உற்பத்திகளை, அதாவது ஏன்ற உற்பத்தியும் வீண்ட பொருளையும் நாங்க எடுத்துக்கொண்டா ஏன்ற உற்பத்தியில இவ்வளவு உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளும், வீண்ட பொருள்ல வந்து இவ்வளவு உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தமமான உற்பத்தி சேர்க்கையை தொடர்புபடுத்தி வரையப்படுற ஒரு வலையைத்தான் நாங்க என்ன சொல்ல போறோம்டால் உற்பத்தி சாத்திய வலை, பிபிசி. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில பொருளாதாரம் ஒன்றுல எல்லா வளங்களையும் சகல வளங்களையும் வந்து நிலையான ஒரு தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் எப்படி இருக்க போது நிலையாக காணப்பட போகுது. விளைஞ்ச சொல்றத மாற்றம் அடையாது. தொழில்நுட்பம் வந்து எப்பவுமே மாற்றம். இதுதான் விஷயம். நிலையான தொழில்நுட்பம் தான் இதுதான். விளைஞ்சா அப்ப நிலையான தொழில்நுட்பத்தின் கீழ் அந்த வளங்களை பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய 2 பொருட்கள். சரியா? 2 பொருட்கள உத்தம உற்பத்தி சேர்க்கையில தொடர்புபடுத்தி வரையப்பட்ட ஒரு வலையைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? உற்பத்தி சாத்திய வலை. விளைஞ்ச சொல்றது பிபிசி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப உற்பத்தி சாத்திய வலை அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கினா அடுத்த கட்டமா நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பொருளாதாரம் ஒன்றுல உற்பத்தி இயலளவு, உற்பத்தி சாத்தியத்தை இல்லைங்களா, உற்பத்தி இயலளவு அல்லது இயல் தகவு அல்லது சாத்தியம் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் ஒரே கருத்தை தான் நாங்க குறித்து நீங்க போகுது. அவ உற்பத்தியின் இயலளவை தீர்மானிக்கிற காரணிகள் 2 காரணிகள் பிரதானமாக இருக்குது. அப்ப உற்பத்தி இப்போ ஒரு பொருளாதாரம் ஒன்றுல உற்பத்தி இயல் தகவை தீர்மானிக்கிற காரணி, உற்பத்தி இயல் தகவை தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி 2 காரணிகள் இருக்குது. தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி 2 காரணிகள் இருக்குது. இளைஞர் சொல்றது அதுல முதலாவது காரணி தான் என்னன்னு சொன்னா உற்பத்தி காரணிகளோட கிடைப்பனவு. உற்பத்தி காரணிகளோட கிடைப்பனவு. உற்பத்தி காரணிகளோட கிடைப்பனவுன்னு சொன்னா என்னண்டா வளத்திரட்சி அப்படின்னு சொல்றது. வளத்திரட்சி இது வந்து என்னன்னு சொன்னா உற்பத்தி இயலளவை தீர்மானிக்கிற காரணி. அதாவது உதாரணமா உற்பத்தி இயலளவை இவ்வளவு தான் உற்பத்தி செய்யலும் அப்படின்றத தீர்மானிக்கிறது எதுன்னு சொன்னா உற்பத்தி காரணிகளோட கிடைப்பணும். எவ்வளவு எங்களுக்கு உற்பத்தி, அதாவது நிலம் ஆயிக்கலாம், அதே மாதிரி உழைப்பாய்க்கலாம், அல்லது மூலதனம் ஆயிக்கலாம், அல்லது முயற்சியாண்மை என்ற அந்த உற்பத்தி காரணிகள் எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவு தானே எங்களுக்கு உற்பத்தி செய்யலும். ஓவா இல்லையா?
ஓவா இல்லையா? ஓ ஓ எவ்வளவு நம்ம எங்கள்கிட்ட இதோ நீங்க ஒரு 100 ரூபாய் சல்லி வச்சுட்டீங்க. அந்த 100 ரூபாய் சல்லிக்கு 10 ரூபாட பொருள் நீங்க எத்தனைய வாங்கலும்? 10. 10 தான் வாங்கலும். இல்லைங்களா? அது மாதிரி உங்கள்ட்ட எவ்வளவு உற்பத்தி காரணிகள் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க உற்பத்தி செய்யணும். அப்ப உற்பத்தி காரணிகள் எவ்வளவு கிடைக்குதோ அந்த வள திரட்சி அப்படின்னு சொல்றது. விளைஞ்ச சொல்றது. அப்ப உற்பத்தி காரணியில கிடைப்பனவு வந்து உற்பத்தி இயலளவை தீர்மானிக்குது. உற்பத்தி எவ்வளவு செய்யலும் அப்படின்றத தீர்மானிக்குது. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். இப்ப 2வது விடயம் வந்து இந்த ஒரு 2வது காரணி என்னன்னு சொன்னா உற்பத்தி இயலளவை தீர்மானிக்கிற காரணி 2வது காரணி என்னன்னு சொன்னால் உற்பத்தி காரணிகளோட விளைதிறன் மட்டம். உற்பத்தி காரணிகள விளைதிறன் மட்டம். விளைதிறன் மட்டம். அப்ப உற்பத்தி காரணிகளோட விளைதிறன் மட்டம் அப்படின்னு சொன்னா எதன் மூலம் இந்த உற்பத்தி காரணிகள் குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவங்க பயன்படுத்துற தொழில்நுட்பம் ஆயிக்கலாம். விளைஞ்ச சொல்றது அவங்க எவ்வாறான முகாமைத்துவத்தை வந்து அவங்க செயற்படுத்துறாங்க. முகாமைத்துவம் வந்து சரியான முறையில முகாமைப்படுத்தப்படுது அந்த உற்பத்தியில. அதே மாதிரி மானிட வளம் எப்படி அதுல செயற்படுத்தப்படுது. அதே மாதிரி தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் சிறப்பாக ஈக்குதா? விளைஞ்ச சொல்றது தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும். அப்ப இப்படியான உற்பத்தி காரணிகளோட விலை மட்டம் அதாவது விளைதிறன் மட்டத்தை அளவிடுறது தொழில்நுட்பம், முகாமைத்துவம், மானிடம், தொழில் அது எல்லாம் வந்து சரியான முறையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நல்ல முறையில உச்சமாக இருந்துச்சு சொன்னா உற்பத்தியல் தகவு உச்சமாக இருக்கும். குறைவாக இருந்துட்டு சொன்னா குறைவாக இருக்கும். விளைஞ்ச சொல்றது. அப்ப உற்பத்தி இயல் தகவு அதிகமாக ஈக்குதா இல்லாட்டி குறைவாக ஈக்குதா அல்லது உற்பத்தி இயல் தகவை தீர்மானிக்க போறோம் எப்படின்னு சொல்லி போட்டு தீர்மானிக்கிற காரணிகள் வந்து இந்த 2 காரணிகள் தான். என்னென்ன காரணி? உற்பத்தி காரணிகளோட கிடைப்பனவு, உற்பத்தி காரணிகளோட விளைதிறன் மட்டம். இதுல அடிப்படையில தானே உற்பத்தி எவ்வளவு மேற்கொள்ளலும் அப்படின்றதுக்கு உதாரணமா இப்ப நீங்க ஒரு உற்பத்தியை மேற்கொள்ள போறீங்க. அப்ப ஒரு புத்தக உற்பத்தியை மேற்கொள்ள போறீங்க. சரியா? ஒரு புத்தகம் அல்லது ஒரு பேப்பர் உற்பத்தின்னு வச்சுக்கொள்ளணும். சரியா? பேப்பர் உற்பத்தியை நீங்க மேற்கொள்ள போறீங்க. அப்ப இந்த பேப்பரை வந்து உற்பத்தி செய்யற டைம்ல அதுக்கான மூலப்பொருள் எவ்வளவு கிடைக்குது? அதுக்கான அந்த உற்பத்தி காரணிகள் அதுக்கு தேவையான அந்த உற்பத்தி காரணி எல்லாம் எவ்வளவு, உழைப்பு எவ்வளவு, மூலதனம் எவ்வளவு, முயற்சி எவ்வளவு அப்படின்றத வச்சுதான் அந்த பேப்பரை நீங்க எவ்வளவு உற்பத்தி செய்யலும் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி அந்த உற்பத்தி செய்யறதுக்கான தொழில்நுட்பம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதிகமான பேப்பர்களை குறைஞ்ச உள்ளீட்டுல அதாவது குறைஞ்ச உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி அதிகமான உற்பத்தி பொருட்கள் சேவைகளை வெளியிடலாம். வெளியீட்டு மட்டும் அதிகமாகிக்கும். அப்ப தொழில்நுட்பம் சிறப்பாக இருக்கணும். அது முகாமைத்துவம் சிறப்பாக இருக்கணும். மாநில வளம் சிறப்பாக அதுல நடைமுறைப்படுத்தணும். இல்லையா? ஈடுபடுத்தணும். தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் சரியாக அமையணும். அப்ப இப்படியான இந்த காரணிகள் இந்த 2 காரணிகளும் தான் உற்பத்தி இயலளவை தீர்மானிக்குது. அப்ப ஏன்ற விடயத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். நான் வந்து உற்பத்தி இயலளவை தீர்மானிக்கிற காரணிகள் உற்பத்தி காரணிகள கிடைப்பனவு வளர்த்திறச்சி உற்பத்தி காரணிகள் விளைதிற மட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு போயிடும். ஆனா நீங்க அதை உள்வாங்கிக் கொள்றதுதான் மெயின்ட். மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க அதை உள்வாங்கிக் கொள்ளணும். இன்னொரு ஆள் கேட்கிற டைம்ல அதை நீங்க விளக்கப்படுத்தக்கூடிய மாதிரி உங்களுக்கு அது வந்து விளங்கிக்கணும். இப்ப நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். தெரியாம அதை விளங்கி கொள்ளாம இன்னொரு ஆளுக்கு நீங்க சொல்லி கொடுக்க இயலாது. அப்ப நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். முதலாவது அந்த உள்வாங்கிக் கொள்ற சந்தர்ப்பத்துல தான் நீங்க அதை பாடமாகிற டைமும் அது ஈஸியா உங்களுக்கு பாடம் நிற்கக்கூடிய மாதிரி நீங்க அதை வந்து எக்ஸாம் பேப்பர்லயும் சரியான முறையில ஈடுபடுத்துவீங்க. சரியா? இது கிளியரா விளங்கினா? இது ஆம் கிளியரா சார். விளங்கிட்டா? ஓ ரைட். அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம். சரி, அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா இந்த உற்பத்தி சாத்திய வலையொன்று அமைக்கிற டைம்ல அமைக்கும் பொழுது பயன்படுத்தப்படுகின்ற எடுகோல் எந்தெந்த எடுகோல் அடிப்படையில நாங்க உற்பத்தி காரணிய உற்பத்தி வலை ஒன்று வரைய போறோம். அப்ப உற்பத்தி சாத்திய வலை ஒன்று வரைகிற டைம்ல உற்பத்தி சாத்திய வலை ஒன்றை வந்து அமைக்கிற டைம் சரியா? அமைக்கிற டைம் பயன்படுத்தப்படுகின்ற சரியா எடுகோல் அந்த எந்தெந்த எடுகோல் அடிப்படையில நாங்க உற்பத்தி சாத்திய வளைய போறோம். இப்படி ஒரு உற்பத்தி சாத்திய வளைய உற்பத்தி சாத்திய வளைய உற்பத்தி சாத்திய வளைய நாங்க வரைய போறோம் அப்படின்னு சொன்னா என்ன எடுகோல்?
இந்த 3 வடிவத்திலையும் தான் உற்பத்தி சாத்திய வலை வரப்போகுது. இது மட்டும்தான் உற்பத்தி சாத்திய வலை அப்படின்னு இல்லை. இல்லைங்களா? விளைஞ்ச சொல்றது குழிவானதாகவும் வரும், குவிவானதாகவும் வரும், நேர்கோட்டிலையும் வரும். விளைஞ்ச நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கிறது இந்த வடிவுல தான் உற்பத்தி சாத்திய வலை ஈக்குது அப்படின்னு இல்ல. 3 வடிவம் ஈக்குது உற்பத்தி சாத்திய வலைக்கு. அது எதன் அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா அமைய செலவு அடிப்படையில். அப்ப அமைய செலவு அதிகரித்து செல்லும் அமைய செலவுக்கு ஒரு உற்பத்தி சாத்திய வலை, குறைந்து செல்லும் அமைய செலவுக்கு ஒரு உற்பத்தி சாத்திய வலை, மாறாமைய செலவுக்கு ஒரு உற்பத்தி சாத்திய வலை. அப்ப இப்படியாக உற்பத்தி சாத்திய வலைகள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த 3 வகைகளையும் தான் நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உற்பத்தி சாத்திய வலை நாங்கள் வரைகிறோம் தானே, அந்த வரைகிற டைம்ல நாங்கள் என்னென்ன எடுகோலை நாங்கள் பயன்படுத்தணும், நாங்கள் என்னென்ன எடுகோலை நாங்கள் பயன்படுத்துறோம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, இரு பண்ட வகைகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்ற ஒரு எடுகோலை நாங்கள் எடுப்போம். இந்த எடுகோல் தான் 2 பண்ட வகைகள், இரு பண்ட வகைகள் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்ற ஒரு எடுகோலை நாங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு தான் இந்த உற்பத்தி சாத்திய வரைய இயலும், அமைக்க இயலும். 2வது எடுகோல் என்னன்னு சொன்னால், பொருளாதாரத்தில் உள்ள பலங்களோட அளவு நிலையானதாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பலங்களோட அளவு நிலையானது அப்படின்ற எடுகோல்ல தான் நாங்க உற்பத்தி சாத்திய வலை வரணும். நிலையானது அப்படின்றது இல்ல, பொருளாதாரத்து அது பொருளாதாரத்தின் ஒரு பண்பல்ல. உற்பத்தி சாத்திய வலையை அமைக்கிற டைம்ல நாங்க பயன்படுத்துற எடுகோல். இல்லைங்கண்ணா, அப்ப நாங்க இந்த எடுகோல் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம், உற்பத்தி சாத்திய வரைய போறோம். இல்லைங்கண்ணா, அப்ப இரு பண்ட வகைகள் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுது. பொருளாதாரத்தில் உள்ள வளங்களோட அளவு நிலையானதாக இருக்குது. 3வது எடுகோல் என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட காலத்துல தொழில்நுட்பத்துல எந்தவித மாற்றமுமே இல்லை. குறிப்பிட்ட காலப்பகுதியில தொழில்நுட்பத்துல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, மாற்றமும் கிடையாது. தொழில்நுட்பம் எப்படி இருக்க போகுது, மாற்றம் இல்லைன்னு சொன்னா நிலையாக காணப்படும். நாங்க வரை விளக்கணத்திலையும் பார்த்தோமா இல்லையா? உற்பத்தி சாத்திய வலை என்னென்ற வரை விளக்கணத்திலையும் நாங்க பார்த்தோம் என்ன, தொழில்நுட்பம் மாற்றம் அடையாது, தொழில்நுட்பம் நிலையாக காணப்படும். அப்ப நிலையான தொழில்நுட்பத்தின் கீழே அப்ப குறிப்பிட்ட காலப்பகுதியில தொழில்நுட்பத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த அடிப்படையில, இந்த எடுகோலின் அடிப்படையில தான் நாங்க உற்பத்தி சாத்திய வலையை என்ன செய்ய போறோம், அமைக்க போறோம். 4வது கடைசி எடுகோல் என்னன்னு சொன்னால், வளங்கள் எப்படி பயன்படுத்தப்பட போகுது சொன்னா, பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடனும் பயன்படுத்த போறோம். இந்த 4 எடுகோல், அதாவது வளங்களை நாங்க பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடனும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மாதிரியான அந்த 4 எடுகோல்களையும் அடிப்படையாக வச்சு தான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பிபிசி வலைய வரைய போறோம், அமைக்க போறோம். அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப 4 எடுகோல் என்னென்ன எடுகோல், அந்த 4 எடுகோல் சொல்லுங்க பாப்போம். நான்கு எடுகோல்களையும் சொல்லுங்க. இரு பண்டங்களை மட்டும் உற்பத்தி செய்யும் வளங்களின் அளவு மாறாது, தொழில்நுட்பம் நிலையானது, வளங்கள் முழுமையாகவும் வினைத்திறனாக பயன்படுத்தப்படும். வெரி குட். சரியா? அவை 2 பண்ட வகைகள் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுது. பொருளாதாரத்தில் வளங்களோட அளவு நிலையாக காணப்படும். குறிப்பிட்ட காலத்துல தொழில்நுட்பத்தில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வளங்கள் பூரணமாகவும் உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படுது. இந்த 4 எடுகோலின் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த உற்பத்தி சாத்திய வலை ஒன்றை அமைக்க போறோம். சரியா? இது கிளியரா விளங்கினா? ரைட். அடுத்தது நாங்க வாரம் என்னன்னு சொன்னால், சரிவு அல்லது சாய்வு இப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரோம். சரிவு அல்லது சாய்வு இப்படின்னா என்னன்னா, நல்லா நினைவு கொள்ளணும். உற்பத்தி சாத்திய வலையின் வழியே செல்லும் போது ஒரு பண்டத்தின் உற்பத்தியை குறிப்பிட்ட அளவால அதிகரிக்கிற டைம்ல மற்றைய பண்டத்துல இழக்கப்படுற அளவு, இந்த 2க்கும் இடையிலான விகிதத்தை தான் நாங்க என்ன சொல்ல போறோம்டா, சரிவு அல்லது சாய்வு. என்னன்னு சொல்லுவோம், செறிவு அல்லது சாய்வு. நல்லா நினைக்கிறோம். 2 உற்பத்தி சாத்திய வலையின் வழியில செல்லுற டைம்ல ஒரு பண்டத்தின் உற்பத்தியை குறிப்பிட்ட அளவால ஏன்ற பண்டமும் மீக்குது, வீன்ற பண்டமும் மீக்குது. எல்லாம் இங்க சொல்றது, ஏன்ற பண்டத்தை நாங்க ஒன்றுல இருந்து புரிஞ்சுட்டீங்க? சரி, ஒன்றுல இருந்து
3 வரை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பீன்ற உற்பத்தி 5ல இருந்து எத்தனையாக குறைக்க போறோம்? 2ஆ குறைக்க போறோம். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் விகிதம் அப்ப இதுல எவ்வளவு குறைக்கிறான், இதுல எவ்வளவு குறைக்கிறான், இந்த ரெண்டையும் வச்சு நாங்க விகிதாசாரம் ஒன்று உருவாக்குறது. அந்த விகிதம் ரெண்டுக்கும் இடையிலான அந்த குறைக்கு, அதாவது அந்த மாற்றம் அடைகிற விகிதத்தை நாங்க என்ன சொல்றோம் என்றால் சரிவு அல்லது சாய்வு. சரிவு அல்லது சாய்வு இல்லைங்க சொல்றது. இப்ப உதாரணமா இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு பண்டம் ஏன்ற பண்டத்தை நாங்க ஒன்று உற்பத்தி செஞ்சா பீன்ற பண்டத்தை அந்த வளங்களை பயன்படுத்தி, நிலையான வளங்களை பயன்படுத்தி, நிலையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பீன்ற பண்டத்துல வந்து 100 உற்பத்தி செய்யணும். அதே ஏன்ற பண்டத்தின் உற்பத்தியை 50ஆல அதிகரிக்கிற டைம்ல பீன்ற பண்டத்தின் உற்பத்தி வந்து 100ல இருந்து 50ஆக குறைவடையுது. நல்லா விளங்கிக்கணும். அப்ப ஏன்ற உற்பத்தியில வந்து நல்லா தெளிவாக விளங்கிக்கணும். ஏன்ற உற்பத்தியில எவ்வளவு அதிகரிச்சுக்குது, எவ்வளவு அதிகரிச்சுக்குது? 50. 50. பீன்ற உற்பத்தியில எவ்வளவு குறைவடைஞ்சிக்குது? 50. 50. அப்ப இதுல சதவீதம் எப்படி இருக்க போகுது? இந்த 2% விளைஞ்ச சொல்றது 50க்கு 50, 50க்கு 50 விளங்கினா. அப்ப நல்லா விளங்கிக்கணும். இதைத்தான் நாங்க சொல்றோம், இந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம், அந்த விகிதத்தான் நாங்க என்ன சொல்றோம், சரிவு அல்லது சாய்வு. சரிவு அல்லது சாய்வு. நல்லா விளங்கிக்கொள்ளும். ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வாரம். சரிவு அல்லது சாய்வு மூலம் எல்லை சந்தர்ப்ப செலவு காட்டப்படுது. என்ன செலவு காட்டப்படுது? எல்லை சந்தர்ப்ப செலவு காட்டப்படுது. சரியா? அப்ப எல்லை சந்தர்ப்ப செலவு எப்போதும் வந்து எதிர்க்கணிய பெறுமதியை தான் கொண்டிருக்க போகுது. எல்லை சந்தர்ப்ப செலவு எப்போதுமே எப்படி இருக்கும்? எதிர்க்கணிய பெறுமதியை கொண்டிருக்கும். அப்ப உற்பத்தி இயல்தகவு எல்லை மூலம் சந்தர்ப்ப செலவை வந்து பின்வருமாறு சமன்கோட்டின் மூலம் எப்படி வந்து காட்டலாம் சொன்னால் அமைய செலவு அமைய செலவு அமைய செலவு எல்லை சந்தர்ப்ப செலவு அமைய செலவுன்னு சொல்லலாம். அமைய செலவு வந்து இழக்கப்பட்ட பண்டத்தின் அளவின் கீழே அதிகரிக்கப்பட்ட பண்டத்தின் அளவு. அதிகரிக்கப்பட்ட பண்டத்தின் அளவு. இப்படி வச்சுதான் நாங்க என்ன செய்வோம் சொன்னால் அமைய செலவை நாங்க கணிப்பிடுவோம். எனவே இழக்கப்பட்ட பண்டத்தின் அளவின் கீழே அதிகரிக்கப்பட்ட பண்டத்தின் அளவு என் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்வோம், இந்த அமைய செலவு வந்து கணிப்பிடுவோம். சரியா? ரைட். அப்ப அடுத்த கட்டமா நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, அந்த உற்பத்தி சாத்திய வலையுண்ட எல்லை அமைய செலவுண்ட நடத்தையின் அடிப்படையில அந்த உற்பத்தி சாத்திய வலை நல்லா வினைக்கணும். அந்த உற்பத்தி சாத்திய வலையை நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். இந்த 3 வடிவங்கள் காணப்படுது போகுது. அந்த 3 வடிவங்களும் எதன் அடிப்படையில நாங்க போடுறோம் அப்படின்னு சொன்னா அமைய செலவுண்ட அடிப்படையில. அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வலையொன்று எல்லை அமைய செலவுண்ட நடத்தையின் அடிப்படையில நாங்க என்ன செய்வோம், இந்த பிபிசி வலைய 3 வடிவங்களாக வகைப்படுத்துறோம். 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். 3 வகைகள் இல்லைங்க சொல்றது. ரைட். அப்ப இந்த 3 வகைகளையும் நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது என்று சொன்னால் நிலையான சந்தர்ப்ப செலவு, நிலையான அமைய செலவு அல்லது சந்தர்ப்ப செலவு. இரண்டாவது வந்து என்னன்னு சொன்னால் அதிகரித்து செல்லும் அமைய செலவு. மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னால் குறைந்து செல்லும் அமைய செலவு. சரியா? ரைட். இப்ப இப்படி வந்து நாங்க இந்த நிலையான சந்தர்ப்ப செலவுக்கு ஒரு பிபிசி வலை வரும், அதிகரித்து செல்லும் சந்தர்ப்ப செலவுக்கு ஒரு பிபிசி ஒன்று வரும், ஒரு வடிவம் ஒன்று பிபிசி வடிவம் ஒன்று வரும், குறைந்து செல்லும் சந்தர்ப்ப செலவுக்கு வந்து ஒரு வடிவம். இப்படியாக வந்து 3 வடிவங்களை கொண்டு உற்பத்தி சாத்திய விலை எதன் அடிப்படையில் சொன்னா அமைய செலவுண்ட நடத்தையின் அடிப்படையில். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ரைட். இப்ப ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். முதலாவது நிலையான அமைய செலவு. நிலையான அமைய செலவு அல்லது மாறாத அமைய செலவு அல்லது வந்து நேர்கோட்டு வடிவிலான அமைய செலவு. நேர்கோட்டு வடிவிலான
அமைய செலவு அல்லது உற்பத்தி இயல்தகவு எல்லை. நிலையான உற்பத்தி இயல்தகவு எல்லை அல்லது மாறா உற்பத்தி இயல்தகவு எல்லை அல்லது நேர்கோட்டு வடிவிலான உற்பத்தி இயல்தகவு எல்லைன்னு சொல்லிவிட்டு 3 பெயரையும் குறிப்பிட்டு சொல்லலாம். சரியா? அப்ப நிலையான அமைய செலவு அப்படின்னு சொன்னா என்னன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நிலையான அமைய செலவு அப்படின்னு சொன்னால் உற்பத்தி சாத்திய வலையின் வழியே செல்ற டைம்ல ஒரு பண்டத்தின் உற்பத்தியை குறிப்பிட்ட அளவால அதிகரிக்கும் போது மத்தைய பண்டத்துல இழக்கப்படுற அளவு மாற்றமின்றி விளைஞ்ச சொல்றது. ஒரு பண்டத்தை குறிப்பிட்ட அளவால அதிகரிக்கிற டைம்ல மற்ற பண்டத்துல இழக்கப்பட்ட அளவு மாற்றம் இல்லாம தொடர்ச்சியா இருக்கு. உதாரணமா இப்ப நாங்க என்ன சொல்றோம், இப்ப வச்சுக்கொள்வோமே, இப்ப எக்ஸ் பண்டமும் y பண்டத்தையும் எடுப்போம். எக்ஸ் பண்டமும் y பண்டமும் ஈக்குது. இப்ப எக்ஸ் பண்டத்தை நாங்க பூச்சியமா ஈக்குது. எக்ஸ் பண்டம் பூச்சியமா ஈக்கிற டைம்ல y பண்டத்தை நாங்க 20 உற்பத்தி செய்ய இயலும். எக்ஸ் பண்டத்தை நாங்க 1ஆல அதிகரிக்கிற டைம்ல y பண்டம் 16 குறைவடையுது. 16 குறைவடையுது. அப்ப எக்ஸ் பண்டத்தை நாங்க தொடர்ச்சி அதிகரிக்க போறோம் 2ஆல y பண்டம் என்ன செய்யுது 12 குறைவடையுது. அதே எக்ஸ் பண்டத்தை நாங்க என்ன செய்ய போறோம் 3ஆல அதிகரிக்க போறோம். சரியா? 3ஆல இல்ல 3ஆக அதிகரிக்க போறோம். சரியா? y பண்டம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் 8ஆக குறைவடையுது. 8ஆக குறைவடையுது. இந்த ஆல் ஆக இதை புலம்பிடப்படாத பிள்ளைகள். ஆல் 2ஆல் 2ஆக இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளணும். நான் சொல்லி தரோம் கட்டாயம். தமிழ் தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் ஆயிக்கும். 2ஆல் அப்படின்னு சொன்னா 20ல இருந்து +2 கூட்டணும். 2ஆக அப்படின்னு சொன்னா 0ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் 2ஆக அதிகரிக்குதுன்னு அர்த்தம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது 2ஆல் அப்ப எவ்வளோ 20ல இருந்து 2ஆல அதிகரிச்சா 22 ஆக அப்படின்னு சொன்னா என்ன 2ஆக. அப்ப 0ல இருந்து நாங்க 2ஆக என்ன செய்யுது அதிகரிக்குது. உங்களுக்கு விளங்கிட்ட சொல்றது இத்தனை விஷயம். ஆளுக்கும் ஆகைக்கும் இடையிலான டிஃபரெண்ட் விளங்கினா. ஓம் சார். ரிம்னா சிம்ரா விளங்கினா? இல்ல சார். விளங்க இல்லையா? பாருங்க. ஆள் ஆக 2ஆல் இல்லாட்டி ஒரு உதாரணம் எடுக்குமே 10ஆல் 10ஆக சரியா? இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்க. 10ஆல்னு சொன்னா 10 பிளஸ் பண்றோம். எதோட சரி 100ல இருந்து 10 பிளஸ் பண்ண போறோம். விளைஞ்ச சொல்றது அப்ப 110 200 5000ல இருந்து 10 பிளஸ் பண்ண போறோம். 10ஆல் விளைஞ்ச சொல்றது 10ஆல்னு சொன்னா 10 ஒரு விடயத்தோட இன்னொரு விடயம் கூட்டப்படுது. ஆள் விளங்கிட்டு சார். ரைட். இதன் 10ஆல்னு சொல்றது 10ஆல் ரைட். 10ஆல எதோட சரி ஒரு 10 கூட்டப்படுது. ஆள்னு சொல்றது. அப்ப 10ஆல் அப்படின்னு சொன்னா 100ல இருந்து +10 ஆகும். அப்ப எவ்வளவு 110 போகுது. விளங்கினா? அப்ப 10 அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா அப்ப 5ல இருந்து 5 கூட்டப்படுது. அதால 10 ஆன்சர் வருது. கிளியரா விளங்கி நான் சொல்றது 10 அந்த ஆன்சர் 10 அந்த கடைசி 10 தான் வரும். அது எப்படி அந்த அதாவது 7ல இருந்து +3 வருது. அப்ப ஆன்சர் 10 10 மாறுது. எதோட சரி எப்படி சரி கம்ப்ளீட் பண்ணி 10 தான் வருது. எதோட சரி எப்படி சரி கூட்டி 10 கூட்டப்படுது. அதான் ஆளுக்கும் ஆகைக்கும் இடையிலான டிஃபரண்ட். ஏன்னா நான் என்ன சொன்னா நிறைய கேள்விகள் இது சம்பந்தமா வந்துக்கிட்டு இது சம்பந்தமா குழம்பியும் குழம்ப தேவையில்லை. ஆளுக்கும் ஆகைக்கும் இடையிலான டிஃபரண்ட் வேற வேற. இல்லைங்கண்ணா 10 தமிழ் தெரிஞ்சா கஷ்டம் அந்த இது கஷ்டம் இல்லை. இல்லைங்கண்ணா 10ஆல் சொல்றது வேற ஆகன்னு சொல்றது வேற. கிளியரா விளங்கினா இது ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம். அப்ப பாருங்க
அப்ப பாருங்க, அப்போ 0ல இருந்து 1வது, 1ல இருந்து 2வது, 2ல இருந்து 3வது. அப்ப 3ல இருந்து 4 ஆகுற டைம்ல, 4 அதிகரிக்கிற டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா y 8ல இருந்து 4 குறைவடையுது. சரியா? அப்ப அதே மாதிரி வந்து x உற்பத்தி 5 அதிகரிக்கிறான், y உற்பத்தி வந்து 0 ஆகுது. அப்ப இதுல நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல வந்து குறைவடைகிறது எத்தனை எத்தனை அதிகரிக்கப்படுது? ஒன்று. ஒன்று அதிகரிக்கிறதால எனக்கு எத்தனை குறைவடையுது? 4 இழக்கப்படுற அளவு எத்தனை? -4. 4. சரியா? சிம்பிளா 4. அதே 2ஆக வந்து அதிகரிக்க 1ல இருந்து 2 ஆகுனா 1 தான் நாங்க அதிகரிக்கப்படுது. இதுல வந்து எவ்வளவு குறைவடையுது, எவ்வளவு இழக்கிறோம்? 4. 4. அதே மாதிரி 3ஆக அதிகரிக்கிற டைம்ல எவ்வளவு இழக்கிறோம்? 4. 4. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், 4ஆல வந்து குறைவடைகிறது, 4ஆல குறைவடையுது, 4ஆல குறைவடையுது. அப்ப 4ஆல குறைவடைஞ்சிட்டு போனா அப்ப இழக்கப்படுற அளவு மாறுதா? எனக்கு 4 இல்ல. 4 4 தான் வருது, மாறுதா? இல்ல. அந்த இழக்கப்படுற அளவு மாறாம இருக்கிறது தான் நாங்க என்ன அமைய செலவுன்னு சொல்லுவோம்? ஆறாமைய செலவு. ஏகதமாய் அப்பிக்குவே. அரித இதைத்தான் நான் என்ன செய்றேன் சொல்ல வாரேன். விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றேன். ஆம் சார். இதான் விஷயம். இதைத்தான் மாறாத அமைய செலவு அப்படின்னு சொல்றது. நேர்கோட்டு வடிவிலான உற்பத்தியல் தகவல் அப்படின்னு சொல்றது. நிலையான அமைய செலவு அப்படின்னு சொல்றது. கிளியரா? வெரி குட். இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளான விஷயம். சரி, அப்ப இதுக்கான வரைபடத்தை நாங்க பார்க்கணும்னா சிம்பிளா இதுல வைந்த உற்பத்தி, இதுல வந்து எக்ஸ் உற்பத்தி. அப்ப இதை நாங்க 0 எடுப்போம். சரி, இதுல வந்து உச்சமான உற்பத்தி வந்து வைந்த உற்பத்தியில எவ்வளவு வருதுன்னு சொன்னால் 20. அதே மாதிரி எக்ஸ் உற்பத்தியில வந்து எவ்வளவு வருது? 5. சரியா? இப்ப நேர்கோட்டு வடிவிலானது. அப்ப இதுல வந்து பாருங்க, எக்ஸ் வைந்த உற்பத்தியை வந்து 4 அப்படின்னு எடுத்தா எக்ஸ் உற்பத்தி எவ்வளவு வரும்? வைய வந்து 4. நாங்க 4 விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படி எடுக்குமே, இப்ப எக்ஸ் உற்பத்தியை நாங்க 1ஆக அதிகரிக்கிறோம். 1ஆக அதிகரிக்கணும்னு சொன்னா வைண்ட உற்பத்தி எவ்வளவா இருக்கும்? 16. 16. விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி எக்ஸ் உற்பத்தியை 2ஆல அதிகரிக்கிறோம். 2ஆல அதிகரிக்கிறோம். அப்ப வைண்ட உற்பத்தி எவ்வளவு ஆயிக்கும்? 12. 12. அப்ப எக்ஸ் உற்பத்தியை 3ஆக அதிகரிக்கும். அப்ப வைண்ட உற்பத்தி எவ்வளவு ஆயிக்கும்? 8. 8. 8. விளைஞ்ச சொல்றது. சோ நேர்கோட்டு வடிவத்தை கொண்டே அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். கிளியரா விளங்கினா? ம். ரைட். அடுத்த கட்டத்துக்கு வா. நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன? இந்த நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள், நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன சொன்னா, வளங்கள் வந்து ஓரினத்தன்மை வாய்ந்தவையாக காணப்பட்டிருக்கு. வளங்கள் எப்படி இருக்கிறது? ஓரினத்தன்மை வாய்ந்தவையாக காணப்படுறது. அதே மாதிரி 2வது விடயம் என்னன்னு சொன்னா, தொழில்நுட்பம் இன்னொரு உற்பத்திக்கு பூரண பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்கிறது. ஒரு தொழில்நுட்பம் வந்து அப்படின்னு சொன்னா என்னண்டா, அந்த தொழில்நுட்பத்தை வச்சு இன்னொரு உற்பத்தியை வந்து நாங்க செய்யலாம். பூரணமா பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்கிறது. வேணா சொல்றது, இன்னொரு உற்பத்தியை வந்து நாங்க அதே தொழில்நுட்பத்தை வச்சு செய்யலாம், உற்பத்தி செய்யலாம் இன்னொரு பொருளை. விளைஞ்ச சொல்றது. இது 2வது காரணம், நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான காரணம். சரி, அப்ப தொழில்நுட்பம் இன்னொரு உற்பத்திக்கு பூரணமாக பதிலீட்டுத்தன்மையை கொண்டிருக்கிறது. அப்ப உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வினைத்திறனான வளங்கள் மற்றைய உற்பத்திக்கு வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வளங்களும் தொழில்நுட்பமும் சிம்பிளான விஷயம். 3 விஷயம், 3 டாபிக் தான் இதுல நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான 3 காரணம். வளங்கள் ஓரினத்தன்மையாக காணப்படுறது.
ரெண்டாவது, இந்த தொழில்நுட்பமும் அந்த வளங்களும் ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்துற மாதிரி இன்னொரு உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம். பூரண பதிலீட்டு தன்மை. அப்ப இப்படி பூரண பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்கிறதால, வளங்கள் ஓரினத்தன்மையை கொண்டிருக்கிறதால, அதை நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நிலையான அமைய செலவு தோன்றுவதற்கான காரணமாக சொல்றோம். கிளியரா விளங்கினா? இந்த 3 விஷயம் தான். கிளியரா விளங்கினா இல்லையா? ஆம் சார். இந்த 3 விஷயம். அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு உற்பத்தியை பயன்படுத்துற அதாவது ஒரு உற்பத்தியை அதிகரிக்கிற டைம்ல இன்னொரு உற்பத்தியில இழக்கப்படுற அளவு என்ன செய்யாது அப்படின்னா மாற்றமடையாது. எப்படியான நேரங்கள்ல வளங்கள் ஓரினத்தன்மையாக இருக்கிற டைம்ல தொழில்நுட்பம் இன்னொரு உற்பத்திக்கு பூரண பதிலீடு தன்மையாக கொண்டிருக்கிற டைம்ல உற்பத்திக்கு பயன்படுத்தப்படி இந்த வினைத்திறனான வளங்கள் மற்ற உற்பத்திக்கு வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிற 3 சந்தர்ப்பத்திலும் அமைய செலவு நிலையாக இருக்கும். அமைய செலவு மாறாது. ஒரு உற்பத்தியை அதிகரிக்கிற டைம்ல இன்னொரு உற்பத்தியில இழக்கப்படுற அளவு மாறாமே. சொல்றேன், இன்னொரு உற்பத்தியில இழக்கப்படுற அளவு எப்படி இருக்குன்னு சொன்னால் மாறாமே. கிளியரா விளங்கினா? ஆம் சார். சரியா? இது கிளியரா விளங்கிச்சா? அடுத்த இடத்துக்கு போமா? ஆமாம். அடுத்ததாக அடுத்த விஷயம் என்ன சொன்னால், இரண்டாவது அமைய செலவு உள்ள வகையில இரண்டாவது வகை தான் சொன்னால் அதிகரித்து செல்லும் அமைய செலவு. அதிகரித்து செல்லும் அமைய செலவு. சரியா? அதிகரித்து செல்லும் அமைய செலவு. இந்த அதிகரித்து செல்லும் அமைய செலவு நாங்க 2 முறையில சொல்லிடும். உற்பத்தி தானத்துக்கு குழிவானது. சரியா? உற்பத்தி தானத்துக்கு குழிவானது அல்லது இன்னமொரு முறையிலையும் சொல்லிடும் வெளிநோக்கி குவிந்தது. என்ன சொல்றது? வெளிநோக்கி குவிந்தது. உற்பத்தி தானத்துக்கு குழிவாக வெளிநோக்கி குவிந்ததாக காணப்படும். இப்படி 3 முறைகளையும் நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு இப்படியான முறைகள்ல உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்ட டைம்ல இப்படியான மொழிநடையில கேள்விகள் கேட்கப்பட்ட டைம்ல ரைட் இதுதான் விடயம் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொள்ளணும். முதலாவது விஷயம். சரி, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் முழுமையாக அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண இயலும். ரைட். அப்ப பாருங்க, அதிகரித்து செல்லும் அமைய செலவு அப்படின்னு சொன்னா என்னன்னா, முதலாவது அதை நாங்க உள்வாங்கிக் கொள்வோம். என்னன்னு சொன்னா, உற்பத்தி சாத்திய வலையின் வழியே செல்ற டைம்ல ஒரு பண்டத்தின் உற்பத்தியை குறிப்பிட்ட அளவால அதிகரிக்கிற டைம்ல எக்ஸ் பண்டம் y பண்டம் எடுப்போம். சரியா? உற்பத்தி சாத்திய வலையை செல்லும் போது ஒரு பண்டத்தின் உற்பத்தியை குறிப்பிட்ட அளவால அதிகரிக்கிற டைம்ல மத்தைய பண்டத்தின் இழக்கப்படுற அளவு எப்படி இருக்குன்னு சொன்னால் படிப்படியாக அதிகரிக்கும். அப்ப படிப்படியாக அந்த இழக்கப்படுற அளவு தான் நாங்க சொல்றேன். இழக்கப்படுற அளவு தான் நாங்க சொல்றேன். சொல்றது ஒரு பண்டத்தை அதிகரிக்கிற டைம்ல அதுல எவ்வளவு இழக்கிறோம் அந்த அளவு படிப்படியா என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அப்படி அதிகரிச்சா நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அதிகரிக்கும் அமைய செலவு. அதிகரித்து செல்லும் அமைய செலவு. விளைஞ்ச சொல்றது இதுதான் இதுல இந்த விஷயம். அப்ப இவ்வாறான சந்தர்ப்ப செலவை கொண்ட உற்பத்தி சாத்திய வரையானது உற்பத்தி தானத்திற்கு குழிவானதாக காணப்படும். வெளிநோக்கி குவிந்ததாக காணப்படும். அப்ப வெளிநோக்கி குவிந்ததாக காணப்படும். உதாரணமா எக்ஸ் பண்டத்துல பூச்சியதனா, அதாவது எக்ஸ் பண்டத்துல உற்பத்தி நடைபெறாட்டி y பண்டத்துல 200 உற்பத்தி செய்யணும்னு வச்சுக் கொள்ளுங்களேன்.
அப்ப எக்ஸ் பண்றதும் நாங்க எக்ஸ் பண்றதுன்னு உற்பத்தியை ஒன்றாக அதிகரிக்கிறோம். ஒன்றாக அதிகரிக்கும். அப்போ ஒன்றாக அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் y பண்டத்துல வந்து 180 வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா குறைவடையுது. அதே மாதிரி எக்ஸ் பண்டத்தின் உற்பத்தியை ஒன்றால வந்து அதிகரிக்கிறோம். திருப்பியும் ஒன்றால அதிகரிக்கிறோம். அப்ப ரெண்டாவது அப்ப y பண்டத்தின் உற்பத்தி வந்து 150 குறைவடையுது. அதே மாதிரி எக்ஸ் பண்டத்தின் உற்பத்தியை வந்து 3 அதிகரிக்கிறோம். அதே y பண்டம் வந்து 110 குறைவடையுது. 110 வந்து குறைவடையுது. அதே மாதிரி வந்து சாரி நாங்க இப்படி இருப்போமே, எக்ஸ்பண்டம் வந்து 0 ஆகிற டைம்ல எக்ஸ்பண்டத்துல 0 இருந்து 20 அதிகரிக்கிறோம் வச்சுக்கொள்ளும். 20 இருந்து 40, 40 இருந்து 60, 60 இருந்து 80, 80 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டம் வந்து 110 இருந்து 60 வந்து குறைவடையுது. சரியா? அதே மாதிரி வந்து 80 இருந்து 100 உற்பத்தி எக்ஸ்பண்டத்தின உற்பத்தியை உச்சமாகிற டைம்ல அந்த வைப்பண்டத்தின் உற்பத்தி உண்டு அங்கே நடைபெறாது, 0 அமையும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல வைப்பண்டத்துல முதலாவது அதிகரிக்கிற டைம்ல எக்ஸ்பண்டம் 0 இருந்து 20 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்துல எவ்வளவு இழக்கப்படுது? 20 இழக்கப்படுது. அதே மாதிரி வைப்பண்டத்துல 180 இருந்து ரெண்டாவது எக்ஸ்பண்டத்தை 20 இருந்து 40 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்துல எவ்வளவு இழக்கப்படுது? 30 அதே மாதிரி 40 இருந்து 60 எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தி அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி எவ்வளவு குறைவடையுது? 40 எவ்வளவு குறைவடையுது? 40. அதே மாதிரி 60 இருந்து 80 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி எவ்வளவு குறைவடையுது? 50 அப்ப எக்ஸ்பண்டத்தின் உற்பத்திய 80 இருந்து 100 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி எவ்வளவு அதிகரிக்குது? -60 60ஆல குறைவடையுது. அப்ப பாருங்க, இழக்கப்படுற அளவு வந்து என்ன நடக்குதுங்க? அதிகரிச்சுட்டு போகுது. அதிகரிச்சுட்டு போகுது. நோட் பண்ணீங்களா? 20 இருந்து 30 அதிகரிக்குது, 30 இருந்து அப்ப இழக்கப்பட்ட அளவு தான் அதிகரிக்குது. அந்த இழக்கப்பட்ட அளவு அதிகரிக்கிறது தான் நாங்க என்ன அமைய செலவுன்னு சொல்லுவோம்? அதிகரிக்கும் அமைய செலவு. அதிகரித்து செல்லும் அமைய செலவு. சிம்பிளான விஷயம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். இது கிளியரா விளங்கினா அதிகரித்து செல்லும் அமைய செலவுனா என்னன்னு இப்ப விளங்கினா அதை வந்து தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இப்ப இதுக்கான நாங்க வரைபடம் உண்ட நாங்க எடுத்துக்கொண்டால் இது இந்த வரைபடம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா உற்பத்தி தானத்திற்கு எப்படி இருக்கும்? உற்பத்தி தானத்திற்கு குழிவாக இருக்கும். இப்படி இருக்கும் தான் உற்பத்தி தானத்துக்கு குழிவாக சொல்லுது. வெளிநோக்கி குவிந்திக்கும். வெளிநோக்கி என்ன செய்யும்? குவிந்திக்கும். சரியா? இப்ப இதுல பூச்சி, இதுல எக்ஸ்பண்டம், இதுல வந்து வைப்பண்டம், இதுல எக்ஸ்பண்டம். சரி, இப்ப எக்ஸ்பண்டத்தின் உற்பத்திய நாங்க என்ன செய்யறோம்டா 0 இருந்து 20 அதிகரிக்கிறோம், 20 இருந்து 40 அதிகரிக்கிறோம், 40 இருந்து 60 அதிகரிக்கிறோம், 60 இருந்து 80 அதிகரிக்கிறோம், 80 சரியா படத்தை போட்டுருவோங்க. சரியா? 20, 40, 60, 80, 100. அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், 0 இருந்து இப்ப எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தி வந்து இங்க எவ்வளவு 0 ஆகிற டைம்ல 200 ஆகிக்குது. வைப்பண்டத்தின் உற்பத்தி, வைப்பண்டத்தின் உற்பத்தி. அப்ப எக்ஸ்பண்டத்தின் உற்பத்திய 0 இருந்து 20 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி எவ்வளவு வரும்? 180. 180 வரும். சரியா? வரைபடத்தை போட்டா சரியா வரும். சரியா? 180 வரும். அதே மாதிரி எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தியை 40 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி 150. 150. எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தி 60 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி 110. 110. எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தி 80 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி 60. 60.
இல்லைங்க, சரியா படத்தை போடுங்க. இதுல படம் வந்து கொஞ்சம் இதாகிட்டு. ஸோ இப்படிதான் நாங்கள் இதுக்கான படத்தை வரையும். சரியா, இப்படிதான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னால் உற்பத்தி தானத்துக்கு பொலிவாக வரும் வெளிநோக்கு துவங்கி. சரியா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப அதிகரித்து செல்லும் அமைய செலவு அப்படின்னு சொன்னா என்னன்னு கிளியரா விளங்கினா, அதிகரித்து செல்லும் அமைய செலவு அப்படின்றது வந்து என்னன்னு கிளியரா விளங்கிதா? ஆம் சார். ரைட், வெரி குட். சரி, ரைட். அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்களை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள். சரியா, அப்ப காரணங்கள் என்னன்னு சொன்னா அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் வளங்கள் ஓரினத்தன்மை அற்றதாக காணப்பட்டது. வளங்கள் ஓரினத்தன்மை அற்றவையாக காணப்பட்டது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னா, ஒரு உற்பத்திக்கு தேர்ச்சி பெற்ற வளம் இன்னொரு உற்பத்திக்கு தேர்ச்சற்று இருக்கு. அதே மாதிரி ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வினைத்திறனான வளங்கள் மற்றொரு உற்பத்திக்கு வினைத்திறன் அற்றதாக காணப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்ப இப்படியான காரணங்களால தான் வந்து நடக்குதுன்னா அதாவது மாறா அமைய செலவுக்கு எதிரான கருத்தை குறிக்கிறது. சரிங்களா, அப்ப வளங்கள் ஓரினத்தன்மையற்றவையாக காணப்பட்டது. ஒரு உற்பத்திக்கு தேர்ச்சி பெற்ற வளம் வந்து இன்னொரு உற்பத்திக்கு வந்து தேர்ச்சி அற்றதாக காணப்பட்டது. அதே மாதிரி ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வினைத்திறனான வளங்கள் மற்றொரு உற்பத்திக்கு வந்து வினைத்திறன் அற்றதாக இருக்கிறது. ஏன்னா இன்னொரு உற்பத்திக்கு நாங்க அந்த வளங்களை பயன்படுத்தலாம். இன்னொரு உற்பத்திக்கு வந்து அந்த வளங்களை பயன்படுத்தலாம். அப்ப இப்படியான காரணங்களால அதிகரித்து வினை செலவு தோன்றுது. அதாவது ஒரு பொருளோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கிற டைம்ல மற்ற பொருளோட இழக்கப்பட்ட அளவு அதிகமாகுது. நிறைய இழந்துட்டு தான் ஒன்றை அதிகரிக்கும். விளைவிச்ச சொல்றது இதுதான் வந்து எனக்கு டாபிக். சரி, அப்ப அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் விளங்கினா வளங்களோட ஓரினத்தன்மை அற்றவை ஒரு உற்பத்திக்கு தேர்ச்சி பெற்ற வளம் இன்னொரு உற்பத்திக்கு தேர்ச்சி அற்றதாக காணப்பட்டது. ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வினைத்திறனான வளங்கள் இன்னொரு உற்பத்திக்கு வந்து வினைத்திறனற்றதாக காணப்படுது. இது மூன்று காரணம் தான் அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள். சரியோ, கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அப்ப இந்த மூன்று வகையான உற்பத்தி சாத்திய வலைகளையும் வந்து நடைமுறை நிலைமையை காட்டுறதுக்கான ஒரு உற்பத்தி விளக்குறதுக்கான ஒரு உற்பத்தி சாத்திய வலை என்னன்னு சொன்னால் இத அதிகரித்து செல்லும் அமைய செலவு. சரியா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும் திட்ட தெளிவாக நினைக்கணும். ரைட். இந்த குறைந்து செல்லும் அமைய செலவு வந்து நாங்க சும்மா நார்மலா பார்த்தாலே போதும். இப்ப குறைந்து செல்லும் அமைய செலவு வந்து அமைய செலவு சந்தர்ப்ப செலவை கொண்ட உற்பத்தி சாத்திய வலைய மேலோட்டமா பார்த்தா போதும். சரியா, அப்ப குறைந்து செல்லும் சந்தர்ப்ப செலவு அப்படின்னு சொன்னா அல்லது உற்பத்தி தானத்துக்கு குழிவானது அல்லது வெளிநோக்கி குவிந்த வடிவத்தினுடைய உற்பத்தி சாத்திய வலை அப்படின்னு சொன்னால் உற்பத்தி சாத்திய வலையை செல்கள்ல ஒரு பண்டத்தின் உற்பத்தியை குறிப்பிட்டளவால அதிகரிக்கிற டைம்ல மற்றைய பண்டத்துல இலக்கணும் தானே, அந்த இலக்கப்படுகின்ற அளவு வந்து எப்படி இருக்கும் தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்லுமா அதிகரித்து செல்லுமா? குறைவடைந்து செல்லும். குறைவடைந்து செல்லும். தொடர்ந்து வந்து குறைவடைந்து செல்றதை தான் நாங்க இந்த குறைவடைந்து செல்லும் சந்தர்ப்ப செலவு அப்படின்னு. உதாரணமா வந்து எக்ஸ்பண்டம் வைப்பண்டம் நாங்க எடுத்துக்கொண்டா எக்ஸ்பண்டத்துல 0 ஆகிற டைம்ல வைப்பண்டம் 20 நாங்க எடுப்போமே. சரி, அதே மாதிரி எக்ஸ்பண்டத்தை வந்து நாங்க ஒன்றாக அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டம் வந்து 14 குறைவடையும். அதே மாதிரி எக்ஸ்பண்டம் வந்து ரெண்டாக அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டம் வந்து 9 குறைவடையும். அதே மாதிரி எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தியை வந்து 3 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தை வந்து வைப்பண்டம் வந்து 5 குறைவடையும். அதே மாதிரி எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தியை 4 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி வந்து 2 குறைவடையும். அதே மாதிரி எக்ஸ்பண்டத்தின் உற்பத்தியை வந்து 5 அதிகரிக்கிற டைம்ல வைப்பண்டத்தின் உற்பத்தி 0 ஆகும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், முதலாவது சந்தர்ப்பத்துல வந்து எவ்வளவு குறைவடையுது? 6 6. இரண்டாவது சந்தர்ப்பத்துல 5 5. மூன்றாவது சந்தர்ப்பத்துல 4 4. நாலாவது சந்தர்ப்பத்துல 3 3. அடுத்தது 2 2. குறைவடைஞ்சிட்டு செல்லுதா இல்லையா இழக்கப்பட்ட அளவு?
6ல இருந்து 5வது, 5ல இருந்து 4வது, 4ல இருந்து 3வது, 3ல இருந்து 2வது. அப்ப குறைவடைந்துட்டு செல்லுதா இல்ல இழக்கப்படுற அளவு? குறைவடைந்து செல்லுது. குறைவடைஞ்சிட்டு செல்லுன்னு நாங்க அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? குறைந்து செல்லும் அமைப்பு. குறைந்து செல்லும் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளான ஒரு விஷயம். இவ்வளவு தான் உங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால் இது வரைபடத்தையும் சிம்பிளா உங்களுக்கு வரைய தெரிஞ்சுக்கணும். இது வரைபடம் வந்து உற்பத்தி தானத்திற்கு குழிவாக வருமா குவிவாக வருமா? உற்பத்தி தானத்திற்கு குவிவானதாக இருக்கும். இப்படி குவிவாக இருக்கும். உற்பத்தி தானத்துக்கு குவிவானதாக இருக்கும் அல்லது என்ன நடக்கும் வெளிநோக்கி குளிர்ந்ததாக காணப்படும். குளிர்ந்ததாக இருக்கும். இதை சொல்றது அதை வந்து நீங்க தெளிவாக நினைக்கணும். இப்படிதான் வந்து இந்த குறைந்த செல்லும் உற்பத்தி இதே மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கணும். இவ்வளவு தான் இந்த அதாவது 1.7க்குள்ள இருக்கிற 1.8ல இருக்கிற அவ்வளவு விஷயம். சரியா? 1.8ல இருக்கிற அவ்வளவு விஷயமும் வந்து இதுக்கு அந்த உற்பத்தி சாத்திய வலை சம்பந்தமான விஷயம். சரியா? இதோட நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த 1.8 முடிகிறோம். 1.9க்கான ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு குரூப்ல வந்து எல்லா ரெக்கார்டிங் இன்னைக்கு நடந்த 3 கிளாஸ்ல ரெக்கார்டிங்கும் 1.9க்கான ரெக்கார்டிங் அவ்வளவு விஷயமும் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். நாளையில இருந்து நாங்க யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப நாங்க இப்போதைக்கு கிளாஸ் முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.